வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த காணொளியில் இந்திய அரசியல் களத்தில் இன்று தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கக்கூடிய ஒரு விடயத்தை மையப்படுத்திய தகவலை முன்னிலைப்படுத்திய செய்திகளை எடுத்து வைப்பதற்கு தான் இந்த காணொளியில் நான் உங்களோடு பேசுகின்றேன். அப்படி இந்திய அரசியல் களத்தில் என்ன மாற்றம் நடந்திருக்கின்றது, அந்த அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவு எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, இவைகளை மையப்படுத்திய செய்திகளை இந்த காணொளியில் நாம் தெளிவாக பார்க்கலாம். இன்று அனைத்து ஊடகங்களிலும் ஒரு பிரதான செய்தியாக பதிவாகி இருப்பது ராகுல் காந்தி, பிரியங்கா இருவருடைய கைதை மையப்படுத்திய விடயம்தான். எதற்காக இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது சற்று 2-3 நாட்கள் நடந்த நிகழ்வுகளை மையப்படுத்திய செய்திகளை நாம் கோர்வையாக பார்க்க வேண்டியதிருக்கின்றது. பீகாரில் தேர்தல் ஆணையத்தினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் சர்ச்சைகள் கிளம்புகின்றன. சுமார் 60,000 பேருடைய வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த பெயர்களின் அவர்களுடைய விலாசங்கள் பதிவாகவில்லை. அந்த விலாசங்களில் 0 என்கின்ற 0 அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் இந்த 60,000 பேரும் விலாசங்கள் இல்லாதவர்களா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. இதனை ராகுல் காந்தி அவர்கள் கண்டுபிடித்து இதை பொதுமக்களிடம் இந்த விடயத்தை கொண்டு போய் சேர்க்கின்றார். பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவுடன் தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்புகின்றது. அந்த கடிதத்தில் ராகுல் காந்தி அவர்கள் உடனடியாக எங்களை சந்தித்து ஆதாரங்களை கொடுக்க வேண்டும். அவர் ஆதாரங்களை கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அவர் பொய்யான தகவல்களை கொடுத்திருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கின்றது. அப்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் அதற்கு ஒரு பதிலை குறிப்பிடுகின்றார். நான் எதற்காக உங்களிடம் ஆதாரம் கொடுக்க வேண்டும்? ஏற்கனவே நான் மக்கள் மன்றத்திலே அந்த ஆதாரங்களை வைத்து விட்டேன். அந்த ஆதாரங்களை நீங்கள் கைப்பற்றி கொண்டு நீங்கள் விசாரணை செய்து உண்மை நிலையை கண்டறியுங்கள் என்று அறிவிக்கின்றார். அதன் பின்பு நீதிமன்றத்தில் இது சார்ந்த வழக்கு செல்கின்றது. நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் இதற்கு சரியான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று மிக காட்டமாக குறிப்பிடுகின்றது. ஆனால் தேர்தல் ஆணையம் இதற்கு நாங்கள் விளக்கம் கொடுக்க போவதில்லை என்று அறிவித்து விடுகின்றது. அப்படி என்றால் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் அல்லது கண்டன தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நாடாளுமன்றத்தை நாடுவதற்கான முயற்சிகளை எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள் எடுக்கின்றார்கள். ஆனால் நாடாளுமன்றத்தில் இந்த விடயத்தை குறித்து பேசுவதற்கு அனுமதி இல்லை என்று ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி அறிவித்து விடுகிறது. எனவே எதிர்க்கட்சிகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு வருகின்ற பொழுது அவர்கள் தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிற்குள் தள்ளப்படுகின்றார்கள். அதன் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிடுவதற்கான களத்தை எடுக்கிறார்கள். இவர்கள் தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட செல்ல இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு துணை இராணுவத்தை அங்கு வந்து குவிக்கப்படுகின்றது. துணை இராணுவம் தடுப்பு சுவர்களை அங்கு வைக்கின்றது. இந்த தடுப்பு சுவர்களை மீறிக்கொண்டு தலைவர்கள் உள்ளே நுழையக்கூடிய ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கின்றார்கள். குறிப்பாக பீகார் மாநிலத்தை சார்ந்த யாதவ் அவர்கள் உள்ளே செல்வதற்கான ஒரு களத்தை எடுக்கின்றார். உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய அந்த இராணுவமும் காவல்துறையும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கைது செய்து சிறைக்கு அனுப்புகின்றது. இதில் ராகுல் காந்தி அவர்களும் கைது செய்யப்படுகின்றார், பிரியங்கா அவர்களும் கைது செய்யப்படுகின்றார். இவை இன்று இந்திய அரசியல் களத்தில் மிகவும் பரபரப்பு செய்தியாக மாறிக்கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில்தான் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விஜய் அவர்கள் ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். தேர்தல் ஜனநாயக முறையில் நடைபெற வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான மக்களுடைய விருப்பம். நாங்களும் அதைத்தான் முன்னிலைப்படுத்துகின்றோம். மக்களுடைய வாக்குரிமை என்பது அவர்களுடைய வாக்கு சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் கண்ணியமாகவும் அவர்கள் வாக்களிப்பதற்கான களம் உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் இங்கு தில்லுமுள்ளுகள் நடந்திருப்பது போன்ற செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. அதே வேளையில் இதனை மையப்படுத்தி போராட்ட களத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயத்திற்கு
எங்களுடைய கட்சியின் சார்பாக கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் என்று அறிவித்திருக்கின்றார். இது இன்றைய தமிழக அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பு செய்தியாக பார்க்கப்படுகின்றன. இதுவரை காங்கிரசுக்கு எந்தவித ஆதரவு நிலையும் தெரிவிக்காத விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் முதலாக காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய களம் அரசியல் களத்தை சூடுபிடிக்க வைத்திருக்கிறது என்பதாகத்தான் நாம் அறியக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. முதலாக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது இந்த கட்சி 4% வாக்கு வாங்குமா அல்லது விஜயகாந்த் அவர்களைப் போல 8% வாக்கு வாங்குமா என்கின்ற கேள்விகள் தான் பெரும்பாலானவர்களாலும் எடுத்து வைக்கப்பட்டதுண்டு, அதாவது அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களால். ஆனால் ஒரு 6 மாதம் கட்சி தொடங்கி ஒரு 6 மாதத்தில் விஜய் அவர்களுடைய கட்சி 22% வாக்குகளை பெறும் என்று பெரும்பாலான ஊடகங்கள் எடுத்து வைக்கக்கூடிய களம் உருவானது. அந்த களம் உருவானவுடன் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலே அதிர்வலைகள் ஏற்பட்டன. எப்படியாவது தங்கள் கூட்டணியை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக அவர்கள் காய் நகர்த்த வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். இந்த சூழலில் சுமார் 1 வருடம் கழிந்த பின்பு விஜய் அவர்களுடைய செல்வாக்கு 30 32% உயர்ந்திருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. இந்த சூழலில் விஜய் அவர்களோடு ஏதாவது ஒரு கட்சி கூட்டணி அமைந்துவிட்டால் விஜய் அவர்களுடைய வெற்றி சுமார் பிரம்மாண்டமான வெற்றியாக இருக்கும் என்ற கணிப்புகளும் பலராலும் எடுத்து வைக்கப்படுகின்றன. இந்த சூழலில்தான் ராகுல் காந்தி அவர்களோடு விஜய் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்கின்ற செய்திகள் பரவலாகவே ஊடகங்கள் வாயிலே பேசப்பட்டு கொண்டு இருந்தன. தற்பொழுது விஜய் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களுடைய கைதுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய கண்டனம், ராகுல் காந்தி அவர்கள் விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்தி முடித்திருப்பாரா என்கின்ற சந்தேகத்தை இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உருவாக்கி இருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது. தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கக்கூடிய குளறுபடிகள் ஒருபுறம் வேகம் கட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய அதே வேளையில் தமிழக அரசியல் களத்தில் கூட்டணி மாற்றங்களுக்கான களங்கள் தடம் அமைக்க தொடங்கி இருக்கிறதோ என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. திமுகவை பொறுத்தமட்டில் எப்படியாவது தங்களுடைய கூட்டணியை அதே நிலையில் கொண்டு செல்ல வேண்டும். வேறு யார் யார் ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ யார் யார் கட்சிகளை வைத்திருக்கின்றார்களோ அனைவரையும் அணைத்து கொண்டு களத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் வேகம் கட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் திமுகவின் கண்ணையில் விரலை விட்டு ஆட்டியிருக்கிறது விஜய் அவர்களுடைய இந்த நகர்வு. அரசியல் களத்தில் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகள் இப்பொழுது உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.